இந்த வீடியோவில் இட்ஸ் gonna பி மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக எடுக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் கடைசியில் அந்த பிக்சர்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சேன் காலையில். ஸோ காலையில் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நம்மளோட காலை ரொட்டீன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணலான்ட்டு ஐ எம் டிசைடட். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணல மறந்துட்டேன். அதை ஸ்கிப் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பண்ண எனக்கு மேக்கப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட் லுக் இஸ் வெரி நைஸ். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சன்ஸ்க்ரீன் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு பேஸாக நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஃபவுண்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக பேபி க்ரீம்னு சொல்லிவிட்டு அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்தந்த பான்ச் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் எடுத்திருக்கேன். பவுடர் நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பவுடரை வந்து நம்ம ஃபேஸில் ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி டேப் பண்ணி விடணும். ஸோ எல்லா சைட் டேப் பண்ணி விடுங்க. நல்லா டேப் பண்ணுங்கள். நான் நெக்லையும் சேர்த்து டேப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணது பிறகு இன்னொன்று வந்து என்கிட்ட பவுடர் ப்ளஷ் கிடையாது. ஸோ லிக்விட் ப்ரஷ் தான் என்கிட்ட லிக்விட் ப்ரஷ் கிடையாது, பவுடர் ப்ளஷ் தான் இருந்தது. ஸோ பவுடர் ப்ரஷ் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் இது பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து இந்த கண்ணுக்கு போடுறது அதை வந்துட்டு நான் வந்து ஃபேஸுக்கும் போட்டுக்கிட்டேன். ஸோ நான் வந்து பிங்க்கும் ஒரு சாண்டல் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கலர் வந்து போட்டலான்னு சொல்லிவிட்டு அந்த கலர் ஐஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் போட்டிருந்தேன். நான் அந்த வீடியோவில் பேசிகிட்டே இருந்தேன். ஏன்னா பேசிகிட்டே பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பேசிகிட்டே பண்ணிகிட்ருந்தேன். ஸோ உங்களுக்கு மேக்கப் பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாண்டல் கலர், பிங்க் கலர், க்ரீன் கலர் எல்லா கலருமே கலந்து ஒரு மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐப்ரோ, லைட்டாக ஐப்ரோ, ஐலைனர் அந்த மாதிரி விஷயங்கள். நான் இன்றைக்கி காஜல் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஐலைனர் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு எப்படி போகணுன்னு தெரியாது ஐலைனர். நான் சும்மா அப்படியே வரைஞ்சேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா கண்ணுக்கு மேலெல்லாம் ஃபுல்லாக டாட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை தொடச்சிட்டு சும்மா நார்மலாகவே போட்டாச்சு. இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லிப்பில் வந்துட்டு லிப் லைனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இப்போ போய் போட்டுட்டு வந்துட்டு பார்க்குறேன். இப்போ நான் ஒரு சைட் போட்டேன். ஸோ இந்த ஷேடுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மூஞ்சிலையும் வந்து லிப் இருந்தது இல்லையா, அதையும் போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ப்ளஷ் வச்சுட்டு நல்லா இது பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் லிப்டன் போட்டுட்டு வரேன். இந்த லிப்டன் தான். இது நான் வந்து இங்கே ஒரு ஷாப்பில் வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ வந்து நம்ம செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிக்கணும். செட்டிங் ஸ்ப்ரே என்ன பண்ணுவோன்னா, செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு நம்மளோட மேக்கப் லுக்கை வந்து கலைக்காமல் நம்மளை வச்சுருக்கோம். அதுக்காக தான் அடிக்கணும். அதை போட்டுட்டேன். ஸோ இதுதான் என்னோடய மேக்கப் லுக். ரொம்ப சிம்பிள், ஃபவுண்டேஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஃபவுண்டேஷன் பட் பிபி க்ரீம். இதில் என்னோடய ஆக்சசரிஸ் போட்டுக்கிறேன். சிம்பிளான ஆக்சசரிஸ் லைக் தோடு, வளையல் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் சம் ரிங்ஸ் இந்த மாதிரி தோடு அது போட்டுக்கிறேன்.
உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க. ஸோ இனிமே நான் வந்து கொஞ்சம் அடிக்கடி பண்ணலாம் அப்படின்ருக்கேன். எனக்கு இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு, ஃபோட்டோ ஷூட்லாம் நான் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ எங்கள் வீட்டு மாடி நம்ம இறங்குவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தேன். எல்லா ஃபோட்டோஸுமே ரொம்ப வந்துச்சு. பட் வந்து எல்லா ஃபோட்டோ எடுக்கவுமே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ நானாவே எல்லாமே நான் பண்ணேன் இன்னைக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹேர் தான். ஸோ இந்த குர்த்தி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்கப் லுக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய இது ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து நான்